அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நான் இன்னைக்கு 26th தியரி கிளாஸ். தெரியும் எங்களுக்கு எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சம்பந்தமான எளிய இசை இயக்கத்துல எளிய ஊசலின் இயக்கம் சார்ந்த மெக்கானிசம் அது சார்ந்த பிராக்டிகலை நாங்க முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு லேசான விச்சுருள் ஒன்றுல ஒரு திணிவை கட்டி தொங்க விட்டுட்டு அதை அலைய விட்டோம்னா அவருடைய இயக்கமும் ஒரு எளிமை இசை இயக்கம் தான். எஸ்ஹெச்எம் தான், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்குரிய கதை தான். அதுல இயக்க சமன்பாடும் A=-ω²(x) வடிவத்துல இருக்காதுங்கிற கதையை நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நாங்க அவங்களோட பிராக்டிக்கல் அந்த இலேசான விச்சுரல்ல ஒரு திணிவை தொங்க விட்டு அலைய விட்டா அவர் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுவாருங்கிற கதையை வச்சு நாங்க என்ன பிராக்டிக்கல் ரீதியாக அதை நாங்க எப்படி அணுகலாம், அந்த பிராக்டிக்கல்ல இருந்து நாங்க என்ன முடிவுகள் எடுத்துக்கலாம்ன்றத நீ பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்ப நீங்க அவ்வளவு கொப்பில தலைப்பு போடுங்க. பரிசோதனை இலக்கம் 11. சரியா? பரிசோதனை இலக்கம் 11. பரிசோதனை இலக்கம் 11. தலைப்பு போடுங்கடா. இலேசான சுருளிவில் ஒன்றில் இலேசான சுருளிவில் ஒன்றில் இலேசான சுருளிவில் ஒன்றில் லேசான சுருளிவில் ஒன்றில் வில் மாறிலியை துணிதல். வில் மாறிலியை துணிதல். வில் மாறிலியை துணிதல். சரியா? எளிதான சுருளிவில் ஒன்றில் வில் மாறிலியை துணிதல். இப்ப எழுதுங்க, உபகரணங்களும் பொருட்களும். எழுதுங்க, உபகரணங்களும் பொருட்களும். எழுதுங்க, உபகரணங்களும் பொருட்களும். எழுதுங்கடா. சுருளிவில் உபகரணங்களும் பொருட்கள். எழுதுங்க, சுருளிவில் உபகரணங்களும் பொருட்கள். எழுதுங்க, சுருளிவில் உபகரணங்கள் பொருட்கள். எழுதுங்க, சுருளிவில் கமா 50 கிராம் நிறைப்படி தொகுதி. சுருளிவில் கமா 50 கிராம் நிறைப்படி தொகுதி. சுருளிவில் கமா 50 கிராம் நிறைப்படி தொகுதி. அதே போல நிறுத்த கடிகாரம். அதே போல நிறுத்த கடிகாரம். நிறுத்த கடிகாரம். நிறுத்த கடிகாரம் கமா காட்டி ஊசி. அல்லது காட்டி ஊசி. காட்டி ஊசி. அதே போல தாங்கி. தாங்கி. சரியா? உபகரணங்களும் பொருட்கள்ல முதலாவது சுருளிவில், அதே போல 50 கிராம் நிறைப்படி தொகுதி, அதே போல நிறுத்த கடிகாரம், அதே போல காட்டி ஊசி, அதே போல தாங்கி. கொள்கை இனி போர்டு நல்லா இருக்கும். கொள்கைன்னு எழுதணும். உபகரணங்களும் பொருட்களும் இருக்கின்ற அடுத்தது கொள்கை. சரியா? கொள்கையில அவசரப்பட தேவையில்ல. சரியா? கொள்கை முதலாவது நாங்க இந்த படத்தை கறிக்கணும். நீங்களும் கொப்பில என்ன செய்யலாம், ஒரு சைட்ல படத்தை கீறலாம்,
அல்லது படத்தை பெருசா நடுவுல கருதிட்டு கீழே தொடர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் அந்த படத்தை கறி இருக்கிறேன்னா அது வரைக்கும் வெயிட். சரி, போதுமானது. நிறைய படத்தை கறி படத்தை கறிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
இதை முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். இப்ப சைட்ல அல்லது கீழே எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்கடா. தொங்க விடப்பட்டுள்ள எழுதுங்க. தொங்க விடப்பட்டுள்ள திணிவு கேபிடல் எம்மும் தொங்க விடப்பட்டுள்ள திணிவு கேபிடல் எம்மும் தொங்க விடப்பட்டுள்ள திணிவு கேபிடல் எம்மும் தொங்கவிடப்பட்டுள்ள திணிவு கேபிடல் எம்மும் வில்மாறிலி 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 கேபிடல் கே வில்மாறிலி கே வில்மாறிலி கே வில்மாறிலி கே சுருளி வில்லின் நிலைக்குத்து சுருளி வில்லின் நிலைக்குத்து சுருளி வில்லின் நிலைக்குத்து அலைவுக்கான சுருளி வில்லின் நிலைக்குத்து அலைவுக்கான சுருளி வில்லின் நிலைக்குத்து அலைவுக்கான சுருளி வில்லின் நிலைக்குத்து அலைவுக்கான அலைவு காலம் அலைவு காலம் அலைவு காலம் கேபிடல் டி ஆனது அலைவு காலம் கேபிடல் டி ஆனது அலைவு காலம் கேபிடல் டி ஆனது அலைவு காலம் கேபிடல் டி ஆனது. போன கிளாஸ்ல சரியா ஒரு சுருளிவில் ஒரு திணிவுண்ட எம் திணிவுடைய எம் நிறையுடைய திணிவுடைய ஒரு திணிவை நாங்க அந்த சுருளிவில்ல கட்டி தொங்க விட்டு நிலைக்குத்தாக சிறிது இடப்பெயர்ச்சி அடைய விட்டு நாங்கள் உதவுமாக இருந்து அங்க இருக்கிற அலைவு காலம் கேபிடல் டீம் எடுத்தீங்கன்னா அதே நேரம் அந்த சுருளிவில்ல வில்மாலிக்கையா இருந்தா அந்த அலைவு காலத்திற்கான சமன்பாடு டி சமன் 2π √ல m/k ஆல தரப்படும். இதுதான் நாங்க நிறுவி இருந்தோம். டி சமன் 2π √ல m/kங்கிறத அலைவு காலத்துக்கு சமன்பாடு. இப்ப இந்த பிராக்டிக்கல்ல நான் என்ன செய்ய போறேன்டா நல்லா கவனிங்க. அதுக்குரிய கலை கொள்கை ரீதியாக கிடைக்கிற மெக்கானிசத்தை பார்த்துட்டு பரிசோதனை ரீதியாக அதை நாங்க எப்படி செய்ய போறோங்கிற கதையை தான் பார்க்கணும். சரியா? இப்ப அலைவு காலத்திற்கான சமன்பாடு டி சமன் 2π √ல m/k இனால் தரப்படும். இனால் தரப்படும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா இந்த சமன்பாட்டை இருபுறமும் நாங்க வர்க்கிக்க போறோம். இருபுறமும் வர்க்கிச்சால் இருபுறமும் வர்க்கிச்சா டி வர்க்கம் சமன் 4π வர்க்கம் இன்டு m/k m/k. எனவே டி வர்க்கம் சமன் 4π வர்க்கம் ஓவர் k இன்டு m. சரி சொல்லுங்க, இது என்ன வடிவம்? இது டி வர்க்கம் சமன் 4π வர்க்கம் ஓவர் k இன்டு m. இது ஒரு கான்ஸ்டன்ட். வில் மாறிலி ஒரு மாறிலி, 4π வர்க்கம் எல்லாமே ஒரு மாறிலி. என்ன வடிவம் தான் வரைவு? mx வடிவம். y சமன் mx. அதாவது நிறைய மாத்தி 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 அந்த நிறைக்கான அலைவு காலத்தை நம்ம கண்டு அதை வர்க்கிச்சு. சரியா? அதை வர்க்கிச்சு நாங்க டி வர்க்கம் எதிர் m. சரியா? டி வர்க்கம் எதிர் m. எஸ் செகண்ட் ஸ்கொயர். இதுல அலகு, இதுல கிலோகிராம். வரைவுமாக இருந்தால்
அந்த வரைவு உற்பத்தியினூடாக போற நேர்கோட தருவார். உற்பத்தியினூடாக போற நேர். இப்ப இந்த நேர்கோட்டை படித்திறனை கண்டுபிடிச்சார். படித்திறன் படித்திறன் சிமோலன் படித்திறனை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த படித்திறன் யாராக இருக்கும்னா 4 பை வர்க்கம் ஓவர் கே. எனவே இதுல இருந்து கே சமன் 4 பை வர்க்கத்தின் கீழ் எம் படித்திறன். நாங்க யாரை கண்டுபிடிச்சாச்சுன்னா வில் மார்லி கே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் பிராக்டிகல் செய்யும். சிப்னா பிராக்டிகல் கொள்கை விளங்கிட்டா? வெயிட்டை ஏத்தி அதாவது திணிவை மாத்தி 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 அதுக்கான அலைவு காலத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த அலைவு காலத்தை வரைக்கிச்சு நம்ம ஒரு கிராஃப் கொண்டு கிருவமா இருந்தா அந்த கிராஃப் படித்திறன் வந்து யாரை தரப்போகுதுன்னா 4 பை வர்க்கத்தின் கீழ் கே தரும். எனவே 4 பை வர்க்கத்தின் கீழ்ங்கிறது அவரோட படித்திறன் எம்மா இருப்பாங்க. படித்திறன் சமன் 4 பை வர்க்கத்தின் கே சமன் 4 பை வர்க்கம் ஓவர் எம். கே எழுவாய் மாற்றினீங்கன்னா சரி. சரி, இதை நாங்க பிராக்டிக்கலாக நாங்க செய்ய போறோம். சரியா? இந்த திணிவை மாத்துறது எப்படி நாங்க மாத்தணும், அந்த வாசிப்புகளை நாங்க எப்படி எடுக்கணுங்கிற கதையை தான் அடுத்து பாக்குறோம். நீங்க கொள்கையின் கீழே சரியா டி சமன் அந்த வசனம் நாங்க எழுதியாச்சு. டி சமன் 2 பை ரூட்ல எம் ஓவர் கே இனால் தரப்படுன்னு போட்டுட்டு போர்டுல இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் தெளிவாக நோட் பண்ணிடு. நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணு. மிஸ் ஆகலைடா? நோட் பண்ணிடு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? கிராஃப்லாம் தெரியுது.
Okay, sir. சரி, இப்ப செய்முறை. சாரி, அதுக்கு கீழே எழுதிக்கங்கடா. சரி, அந்த வசனத்தை காட்டிட்டு நம்ம போலாம். கீழே எழுதுங்க. டி வர்க்கம் எதிர், டி வர்க்கம் எதிர் கேபிட்டல் எம் எழுதுங்க. டி வர்க்கம் எதிர் எம் வரைபின் படித்திறன். டி வர்க்கம் எதிர் எம் வரைபின் படித்திறன் 4 பை வர்க்கத்தின் கீழ் வரைவின் படித்திறன் 4 பை வர்க்கத்தின் கீழ் இல் இருந்து, சரி, வரைவின் படித்திறன் 4 பை வர்க்கத்தின் கீழ் இல் இருந்து, இல் இருந்து கே சமன், கே சமன் 4 பை வர்க்கம் ஓவர் எம், கே சமன் 4 பை வர்க்கம் ஓவர் எம், கே சமன் 4 பை வர்க்கம் ஓவர் எம் இணை துணியலாம், இணை துணியலாம், இணை துணியலாம், இணை துணியலாம். இணை சரி, இப்படா செய்முறை எழுதுங்க. செய்முறை, இப்ப செய்முறை எழுதுங்க. எழுதுங்க. முதலாவது ஸ்டார், செய்முறையில முதலாவது ஸ்டார் எழுதுங்கடா. மேலுள்ள உருவில் காட்டியவாறு, மேலுள்ள உருவில் காட்டியவாறு, மேலுள்ள உருவில் காட்டியவாறு சுருளி வில்லை, மேலுள்ள உருவில் காட்டியவாறு சுருளி வில்லை அசையா தாங்கி ஒன்றில், சுருளி வில்லை அசையா தாங்கி ஒன்றில், சுருளி வில்லை அசையா தாங்கி ஒன்றில் நிலை குத்தாக தொங்கவிட்டு, சரியா, திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஃபாஸ்டா போனா டக்குனு சொல்லிக்கணுமா. மேலுள்ள உருவில் காட்டியவாறு சுருளி வில்லை அசையா தாங்கி ஒன்றில், மேலுள்ள உருவில் காட்டியவாறு சுருளி வில்லை அசையா தாங்கி ஒன்றில் நிலை குத்தாக தொங்கவிட்டு, நிலை குத்தாக தொங்கவிட்டு, நிலை குத்தாக தொங்கவிட்டு அதன் கீழ் அந்தத்தில், நிலை குத்தாக தொங்கவிட்டு அதன் கீழ் அந்தத்தில், நிலை குத்தாக தொங்கவிட்டு அதன் கீழ் அந்தத்தில் நிறை ஏற்றப்படத்தக்க, அதன் கீழ் அந்தத்தில் நிறை ஏற்றப்படத்தக்க படித்தொகையின், படித்தொகையின், சரியா, நிறை ஏற்றப்படத்தொகை. இப்ப லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் தெரியும் அந்த பகுதி, சரியா. இப்படி ஒவ்வொரு நிறைப்படி தொகுதி அதுல இருக்கு. ஒன்றொன்றா சேர்த்துட்டு போக முடியாது, சரியா. ஒன்றொன்றா டெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி, டெஸ்ட் பண்ணிட்டு போனா சரி. சரி, ஓகே. படித்தொகையின் தொடக்க சுமையை, படித்தொகையின் தொடக்க சுமையை, படித்தொகையின் தொடக்க சுமையை பிராக்கெட்ல 50 கிராம் தொடக்க சுமை, முதலாவது 50 கிராம் தொடக்க சுமை, 50 கிராம், 50 கிராமை தொங்க விடுக, தொடக்க சுமையை தொங்க விடுக, முதலாவது ஸ்டார், சரியா. அப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்டா, இந்த சொல்லில் இல்ல, சரியா, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக விளங்கி எடுக்கணும்.
ஏன் இதுல முதலாவது என்ன செய்யறாங்க 50 கிராம் இதுல வச்சுட்டு தொங்க விட்டாச்சு சரி சுருளில் இந்த செட்டப்லாம் அமைச்சதுக்கு பிறகு இந்த சுருளில் என்ன செய்யறாங்க இதான் 50 கிராம் இது மொத்தமா அந்த ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து இந்த பகுதி எல்லாம் சேர்த்து முதலாவது இந்த 50 கிராம் இருக்கும் அதுக்கு பிறகு போடுறதெல்லாம் 50 கிராம் மாதிரி இருக்கும் ஒரு நிறைப்படி ஆரம்பம் அந்த கொழிக்கு எல்லாத்துடையும் சேர்த்து நான் இது 50 கிராம் இருக்கும் சரியா ரைட் அதான் முதலாவது கொழி வச்சாச்சு அதான் சொல்றாங்க ரைட் அடுத்த ஸ்டார் எழுதுமே அடுத்த ஸ்டார் வில்லின் அந்தத்தில் எழுதுங்க அடுத்த ஸ்டார் வில்லின் அந்தத்தில் அடுத்த ஸ்டார் வில்லின் அந்தத்தில் அடுத்த ஸ்டார் வில்லின் அந்தத்தில் கிடை சுற்றி ஒன்றை காட்டி ஊசிதான் சரி அதை காட்டி ஊசிதான் அதை என்ன செய்யறாங்க நம்ம இந்த வில்ற அந்தத்துல என்ன செஞ்சு வச்சிருக்கோம் பொருத்தி வச்சிருக்கோம் அந்த இடத்துல அதுக்கு போறதால அதை நம்ம கிடை சுட்டிட்டு கதைக்கிறோம் சரி ரெண்டு காட்டி ஊசிகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம் மாற்றேற்று ஊசியையும் இந்த கிடை சுட்டியும் கொண்டு வரலாம் இது கிடை சுட்டி அதுல வெச்சுருள்ள தொங்குறதா ரைட் அடுத்த ஸ்டார் அளவுங்க வில்லின் அந்தத்தில் கிடை சுற்றி ஒன்றை இணைக்க வில்லின் அந்தத்தில் கிடை சுட்டி ஒன்றை இணைக்க வில்லின் அந்தத்தில் கிடை சுட்டி ஒன்றை இணைக்க அடுத்த ஸ்டார் மாற்றேற்று ஊசியை மாற்றேற்றுன்னு எழுதலாம் அல்லது மாற்றேற்றுன்னு எழுதலாம் மாற்றேற்று சரியா மாற்றேற்று ஏதோ மாற்றேற்று டிரான்ஸ்லேட்டர்ல கவனமா இருக்கு மாற்றேற்று தேற்று மாற்றேற்று சரி ஓகே மாற்றேற்று ஊசியை மேலுள்ள உருவில் காட்டியவாறு வில்லின் இடை அமைவில் வில்ற இடை அமைவில் எழுதுங்க வில்லின் இடை அமைவில் இடையா இடை அமைவில் அதன் அலைவை இடை அமர்வே சரியா அமைவில் அதன் அலைவு பாதைக்கு அழகா எழுதலாம் அலைவு பாதைக்குன்னு எழுதுங்க அலைவு பாதைக்கு அண்மையில் சுட்டிக்கு நேராக அலைவு பாதைக்கு அண்மையில் இருக்கணும் அதே நேரம் அங்க இருக்கிற சுட்டிக்கு நேராக இருக்குமாறு தாங்கியுடன் இணைக்க ரைட் அடுத்த ஸ்டார் அல்லது திணிவை ஓய்வு நிலையில் இருந்து சற்று கீழாக இழுத்து
கைவிட்டு சற்று கீழாக இழுத்து. சரி, அதெல்லாம் சற்று ஒரு 50 கிராம் போட்டது பிறகு சற்று கீழாக இழுத்து, சற்று கீழாக இழுத்து, சற்று கீழாக இழுத்து, கைவிட்டு சற்று கீழாக இழுத்து, கைவிட்டு நிலைக்குத்து தளத்தில் சற்று கீழாக இழுத்து, கைவிட்டு நிலைக்குத்து தளத்தில் அலையச் செய்து, நிலைக்குத்து தளத்தில் அலையச் செய்து, நிலைக்குத்து தளத்தில் அலையச் செய்து, நிலைக்குத்து தளத்தில் அலையச் செய்து, 50 அலைவுகளுக்கான 50 அலைவுகளுக்கான அலைவுகளோட நம்பர்ஸ் யாரு முடிவு பண்ணுவாருங்கிறது நான் போன பிராக்டிகல்ல பார்த்தோம். நிறுத்த கடிகாரம் வேணா அலைவு காலத்தை பேஸ் பண்ணி தான் அதை நாங்க புடிச்சுக்கலாம். என்ன சரி, அல்லது நிலைக்குத்து தளத்தில் அலைய செய்வது 50 அலைவுகளுக்கான காலத்தை, 50 அலைவுகளுக்கான காலத்தை, 50 அலைவுகளுக்கான காலத்தை நிறுத்த கடிகாரத்தின் மூலம், 50 அலைவுகளுக்கான காலத்தை நிறுத்த கடிகாரத்தின் மூலம் அளவிடுக. 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 ரைட். இனி அடுத்த ஸ்டார். இனி அடுத்த ஸ்டார் எழுதுங்க. சேர்க்கும் திணிவு, சேர்க்கும் திணிவு அல்லது சேர்க்கும் திணிவு கேபிட்டல் எம்ஐ, சேர்க்கும் திணிவு கேபிட்டல் எம்ஐ, சேர்க்கும் திணிவு கேபிட்டல் எம்ஐ, சேர்க்கும் திணிவு கேபிட்டல் எம்ஐ ஒவ்வொரு தடவையும், சேர்க்கும் திணிவு கேபிட்டல் எம்ஐ ஒவ்வொரு தடவையும், கேபிட்டல் எம்ஐ ஒவ்வொரு தடவையும் 50 கிராமினால் அதிகரித்து, 50 கிராமினால் அதிகரித்து, 50 கிராமினால் அதிகரித்து, எம்ஐ 50 கிராமினால் அதிகரித்து எம்மின், எம்மின், எம்மின் 50 கிராமினால் அதிகரித்து எம்மின், எம்மின் 6 பெருமானங்களுக்கு, எம்மின் 6 பெருமானங்களுக்கு, எம்மின் 6 பெருமானங்களுக்கு பரிசோதனையை, பரிசோதனையை எம்மின் 6 பெருமானங்களுக்கு பரிசோதனையை, எம்மின் 6 பெருமானங்களுக்கு பரிசோதனையை, எம்மின் 6 பெருமானங்களுக்கு பரிசோதனை மீண்டும் மீண்டும் நடத்தி, மீண்டும் மீண்டும் நடத்தி, மீண்டும் மீண்டும் நடத்தி வாசிப்புகளை பெறுக. மீண்டும் மீண்டும் நடத்தி வாசிப்புகளை பெறுக. ஒவ்வொரு 50 கிராம், நல்லா கவனிங்க, நம்ம ஒவ்வொரு 50 கிராம் சேர்க்க 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 என்ன நடக்கும்டாடா. சரி, அந்த பிராக்டிக்கல கதைக்கிறது ஈஸி, செய்ய போக அங்க நடக்கிற நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் பார்க்கணும். சரி, என்ன நடக்காதுன்றது பார்ப்போம், பின்னால திரும்ப திரும்ப கதைக்க போறோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 50 கிராம் சேர்த்த உடனே இது ஒரு
நிலையான ஒரு நீட்சியோடு அடைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்ய அலைய விடுவீங்க. நான் பார்த்துருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சும்மா கதைக்க போனோம். கதைஞ்சு பாருங்க. அவர பிச்சொருளுக்கு ஒரு இயற்கை நீளம் ஒன்று இருக்கும். போன கிளாஸ்ல பாத்துருங்க. அதை இதுல ஒரு வெயிட்ட தொங்க விட்டாடா அது என்ன செய்யணும், ஒரு முதலாவது நீட்சி அடையும். இப்ப இந்த ஈங்கிற ஒரு நீட்சியோடு அடைவார் வெயிட்ட தொங்க விடு. இதுக்கு பிறகுதான் அப்ப இந்த இடம் தான் அந்த கிடை சுட்டி இருக்கிற இடம். உங்களோட பிராக்டிக்கல் கிடை சுட்டி மாற்றேற்று ஊசிக்கு நேர இருக்கிற கதை இதுதான். அப்ப இதை நாங்க இடம்பெயர்த்து விட்டோன்னே இது ஒரு அலைவடு. இப்ப இந்த வெயிட்ட கூட்டின உடனே என்ன நடக்கும்டா, அங்க இருக்கிற நீட்சி ஆரம்பத்துல இருந்தவரை விட பெருசா இருக்கு. இப்ப இங்க வந்து நீட்சி சரியா, இப்ப நம்ம கூட்டின வெயிட் கூட சரியா. அப்ப இது E1 இப்ப வந்திருக்கிறது, இது E2 நீட்சி. ஏன்னா நாம படிச்சோம் ஹூக்கின் விதி F நேரடி சமன் E. ஏன்னா தொண்ணூறு நிறைக்கு நீட்சி நேரடி சமன் அதிகம். இப்ப நிறை அதிகரிக்க அதிகரிக்க நீட்சி அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது தரம் பிராக்டிகல் செய்ய இந்த சுட்டி கிடை சுட்டி இங்க வந்துடும். அப்ப நீங்க மாற்றேட்டு ஊசி என்ன செய்யணும், ஸ்டாண்ட்ல இருந்து திரும்ப கீழே கொண்டு வரும். அப்ப அந்த நிலையான நீட்சிக்கு நேர மாற்றேட்டு ஊசியை வச்சது பிறகுதான் திரும்ப இவர் அலைய விடும். அப்ப பிராக்டிக்கல் நாங்க ஒவ்வொரு தரம் செய்ய 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 சரி ஒவ்வொரு வெயிட் ஏத்த 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 ஆரம்பத்துல இருந்த மாதிரி நாங்க திரும்ப 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 நாங்க செய்யும். பட் இது மட்டுமல்ல, அந்த வெயிட் ஏத்தக்க நாங்க இன்னொரு வேலையும் செய்யணும். 6 வாசிப்பு நாங்க எடுக்க போறோம். 6 தரம் பிராக்டிக்கல செய்ய போறீங்க. 6 வெயிட்டை ஏத்தி செய்ய போறீங்க. ஆனால் இந்த பிராக்டிக்கல் முடிவுல அந்த 6 வாசிப்போட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா 6 வாசிப்பு நீங்க எடுக்கணும். அதை ஏன்னு நான் சொல்றேன் சரியா. நாம சரியா நீங்க கவனிங்க, அந்த விஷயத்தை பார்த்தோம்னா சரி கவனிங்க. ஒரு ரப்பர் பட்டி ஒண்ணு உங்க கையில இருக்குதுன்னு வைங்க. அந்த ரப்பர் பட்டிய நான் நீட்டி போட்டு விட்டாடா, ஓரளவுக்கு நீட்டி போட்டு விட்டா அது பழைய நிலைக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நீட்டுறீங்க விடுறீங்க பழைய நிலைக்கு வருது. நான் ரப்பர் பட்டி கொஞ்சம் நல்லா நீட்டுப்பட்டு வைங்க. நல்லா நீட்டுப்பட்டா அது பழைய நிலைக்கு வருவாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு எல்லாம் ஒரு நிலையான நீட்சி, ஒரு கொஞ்சம் மாதிரி தொய்வுண்டு வந்துடும். அதாவது நீங்க கொடுக்கிற அந்த நீட்சி அல்லது அந்த ஃபோர்ஸ் என்ன பகுதிக்குள்ள இருக்கணும்டா, அங்க இருக்கிற விகித சம எல்லையை கடக்கப்படாது சரியா. ஹூக்கின் விதி எங்க அப்ளை ஆகும்டா, அந்த விகித சம எல்லைக்குள்ள நீங்க நீட்சியை கொடுத்து போட்டு விட்டு அது பழைய நிலைக்கு திரும்புற நிலைக்குள்ள மட்டும்தான் இந்த ஹூக்கின் விதி அப்ளை ஆகும். நிலையான ஒரு நீட்சி ஒன்று வந்துட்டுண்டா, நாங்க ஸ்ப்ரிங்கை நீட்டி போட்டு விட்டா பழைய நிலைக்கு போகும், நீட்டி போட்டு விட்டா அதுக்கான நல்லா நீட்டி போட்டு விட்டா பழைய நிலைக்கு போக மாட்டேட்டா திரும்புவாரு, பழைய நிலைக்கு போறமாய் போகும். பட் இழுபட்டு தொஞ்ச மாதிரி ஒரு நிலையான நீட்சி ஒன்று வந்துடும். அதுக்கு பிறகு இன்னும் இழுத்தீங்கன்னா அது உடைவு புள்ளி எல்லாம் கடந்து வரும். நாங்க இதை 10வது யூனிட்ல படிக்கிற அந்த விஷயத்த. பட் அதுல கவனமா இருக்கு, அதையும் கருத்தில் கொள்ளணும். இந்த பிராக்டிகல் நீங்க சேர்க்கிற வெயிட்டால அந்த விகித சம எல்லை அது கடந்துட்டா ஸ்டாப். அதுக்கு பிறகு நீங்க இந்த பிராக்டிகல் செய்யலாம். இந்த தியரி இந்த சமன்பாடெல்லாம் அதுல வழிதான் விகித சம எல்லைக்குள்ளதான் T=2π√MOOKங்கிற அலைவு காலத்து சமன்பாடு வழிதான். அப்ப அதுல எல்லாம் கவனம் பாருங்க. அதெல்லாம் நாங்க என்ன செய்ய கணக்கெடுக்க போறோம். இப்ப நான் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரக்சர் கேள்வியா கதைக்க போறோம், கேட்பாங்க. அப்ப அதுக்கு விட கொடுக்க தெரியும். அப்ப விஷயம் ஒரு பிராக்டிக்கல்ல அல்லது ஒரு தியரியை படிக்கிறத ஒரு ஆழமாக விளங்கி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சைட்லையும் பாத்துக்கணும். அப்ப இப்படி பிரச்சனை வந்தா என்ன செய்யறது, அப்ப அதை எப்படி நாங்க தீர்க்கிறது. இப்ப இப்படி ஒரு கதை வருதே, கூக்கின் விதி அப்படி ஆகுதே. அப்ப கூக்கின் விதி வரணும்னா சொல்லி நான் விகித சம எல்லைக்குள்ளதானே அங்க இருக்கிற கொடுக்கிற விசை நீட்சிக்கு நேர் விசம். அப்ப அந்த விகித சம எல்லையையும் நாங்க பேணிக்கணும். இந்த பிராக்டிகல் விகித சம எல்லைக்குள்ளதானா நடக்கிறாருங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? எஸ், அடுத்த தேர்வு வரப்போகுது சரியா, அதுல கவனமா இருக்கு. 50 கிராம் சுமை நீ ரைட் ஓகே மீண்டும் நடத்தி வாசிப்புகளை பெருகு. ரைட், அடுத்த ஸ்டார் அல்லதுங்க, அடுத்த ஸ்டார். இப்படி நாங்க ஒரு வெயிட்ட ஏத்தினது பிறகு நம்ம எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டார் அல்லதுங்க. பின்னர் 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 ஒவ்வொரு தடவையும் பாருங்க, கதைக்கான இப்ப நான் கதைச்சு வச்சிருக்கேன். பின்னர் ஒவ்வொரு தடவையும் 50 கிராம் சுமையை நீக்கி
பின்னர் ஒவ்வொரு தடவையும் 50 கிராம் சுமையை நீக்கி அதற்கொத்த 50 கிராம் சுமையை நீக்கி அதற்கொத்த 50 கிராம் சுமையை நீக்கி அதற்கொத்த அலைவு காலத்தை பெருக. சரியா, நம்ம அட்டவணையில நம்ம கதைக்கு நான் அதை செஞ்சு தரேன், என்ன கதைக்கிறேன். சரியா, 50 கிராம் பின்னர் ஒவ்வொரு தடவையும் 50 கிராம் சுமையை நீக்கி அதற்கொத்த அலைவு காலத்தை பெருக. ரைட், அடுத்த வரியில இரு சந்தர்ப்பங்களிலும் பெற்ற அடுத்த வரியில இரு சந்தர்ப்பங்களிலும் பெற்ற அலைவுகளின் சராசரி அலைவு காலம் கேபிட்டல் T, சராசரி அலைவு காலம் கேபிட்டல் T இணை பெருக அல்லது இணை பெருக போதுமானது. அலைவு காலம் கேபிட்டல் T இணை பெருக, சராசரி அலைவு காலம் கேபிட்டல் T இணை பெருக. ரைட், ஓகே. இப்ப வாசிப்புகளும் கணித்தலும். சிப்னா, நான் செய்முறையில பேசின விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டாடா? மிஸ்கா விளங்கிட்டானா கதைக்கிற விஷயங்கள் எல்லாம்? சிப்னா, நான் பேசின விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டான்னு இருக்கு. விளங்கிட்டு சார். சார், அதுல அலைவு எடுக்க போக்குள்ள 50 எடுக்கணுமா இல்லாட்டி அதுக்கு குறைவு எடுக்க மேலுமா சார்? 50 நம்ம தந்திருக்கோம். பட் அது குறைவா அல்லது 50 கூடையாங்கிறத யாரும் முடிவு பண்ணுவாங்கன்னா உங்களோட நிறுத்த கடிகாரம் தான் முடிவு பண்ணும். ஏன் எங்கட அந்த சதவீத வலு 1% என்ன செய்யப்படாது, குறைய விடப்படாது. அப்ப நம்ம அதை என்ன கதைங்கிறத பார்ப்போம். சரியா, ரைட். ஏன்னா நான் பார்த்திருக்கேன் அலைவு காலம் என்ன, இப்ப சதவீத வலுங்கிறது என்னது, வாசிப்பின் மேல் லீஸ்ட் கவுண்ட் தர ரெண்டு வரும். லீஸ்ட் கவுண்ட் வச்சுதான் நம்ம என்ன செய்ய அலைவுகள் எண்ணிக்கையை நாங்க பார்க்கணும். சரி, இப்ப வாசிப்புகளும் கணித்தல். இதுல ஒரு அட்டவணை வந்து அடிக்க போறேன். தெளிவா அந்த அட்டவணையை பிடிச்சா விளங்கிடும் என்ன நடக்க போறாருங்கிற கதை. சரியா, இங்க கவனிங்க. முதலாவது எம். சரியா, எம் இது கிலோகிராம். இப்ப சரி, அடுத்தது 50 அலைவுகளுக்கான நேரம். நல்லா கவனிங்களா, 50 அலைவுகளுக்கான நேரம். சரியா, இத நான் 2 விதமா கதைக்க போறேன். 50 அலைவுக்கான நேரம் அதை நான் எப்படி எடுக்கணும்டா, reading number 1, reading number 2, reading number 1, reading number 2. அடுத்தது அலைவு காலம். T. இந்த T நம்ம எப்படி காண்றோம்? T எப்படி காண போறோம்டா, இங்க இருக்கிற இந்த வாசிப்பு ரீடிங் நம்பர் 1 பிளஸ் ரீடிங் நம்பர் 2 கூட்டி 2ஆல பிரிக்க போறீங்க. சராசரியின் மூலம் தான் அலைவு காலம் காணும். அதே போல இதுல வந்த அலைவு காலத்தை T வரைக்கும் செகண்ட் ஸ்கேல்ல வரும். போதுமான இதான் எங்களோட அட்டவணை. சரியா, நல்லா கவனிங்கடா. நிறைய இதான எங்களோட பிராக்டிகல்ல நான் அந்த துண்டு மட்டும் இது பண்ணிக்கிறேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க.
நாங்க முதலாவது 50 கிராம் நாங்க எடுத்தாச்சு. எடுத்துட்டு சரி 50 கிராம் எடுத்துட்டு அதுதான் எங்களோட X1ங்கிற வாசி. சரியா, நல்லா கவனிக்கலாம். இந்த 50 கிராம நாங்க இதுல வச்சுட்டு ஒரு தரம் அலையுறது சிறிது இடம்பெயர்த்தனோட 50 அலைவுகளுக்கான நேரத்தை நாங்க அளந்துக்கிற. அதுதான் எங்கட ரீடிங் நம்பர் 1ல வாரு. சரி, 50 அலைவுகளுக்கான நேரத்தை நம்ம அளந்து எடுத்துட்டோம். 50 அலைவுகளுக்கான நேரத்தை அளந்து எடுத்துட்டோம். அடுத்தது நல்லா கவனிங்க. இப்ப நாங்க அடுத்த 50 கிராம் இதுல சேர்க்கிறேன். இனி அங்கால வைக்கிறதுல அவசரப்படுத்து. சரி, இதுல அடுத்த வெயிட் X2. X2ங்கிறது அடுத்த 50 கிராம்ல மொத்தமாக 100 கிராம் இதுல தொங்க போகுது. நல்லா கவனிங்களா? அந்த 100 கிராம தொங்க விட்டு நாங்க அலைய வருது. இப்படி 50 அலைவுகளுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை நாம இங்க குறிச்சிருக்கோம். இப்ப இந்த பிரக்ரியை செய்யற முறையை பாருங்க. இப்ப அந்த நம்ம சேர்த்தமே அந்த 50 கிராம் அதை வெளியால எடுங்க. எடுத்தா ஆரம்பத்துல இருக்கிற 50 கிராம் இப்ப இருக்க போகுது. நல்லா விளங்கிக்கணும். முதலாவது 50 கிராம் அலைய விட்டு 50 அலைவுகளுக்கான நேரத்தை எடுத்தாச்சு. திரும்ப அடுத்த 50 கிராம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அலைய விடுறீங்க. 50 அலைவுகளுக்கான நேரத்தை நம்ம எடுத்தாச்சு. இப்ப இதுல இருந்து அந்த சேர்த்த 50 கிராம வெளியால எடுத்து வச்சுட்டு இப்ப ஆரம்பத்துல இருந்த அந்த 50 கிராம் தொங்கிட்டு இப்ப அவரை திரும்ப அலைய விடு. 50 அலைவுகளுக்கான நேரத்தை அலைய விடும்போது அண்ணளவாக இவருக்கு சமனாக அந்த நேரம் வந்தால் இந்த ஸ்விட்சுருள் பழைய நிலையிலேயே இருக்குது. ஒரு நிலையான நீட்சி அப்படில்ல, விகித சம எல்லைக்கு மேல அது போகல, பழைய நிலைக்கு அது திரும்பக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. சரியா, அப்ப நாம திரும்ப அலைய விட்டு இதை நாங்க எடுக்கிறேன். அப்ப இப்ப இதுல நான் பிடிச்சிட்டேன். சரியா, இதை எடுத்தாச்சு, முடிச்சு. திரும்ப 50 கிராம், அடுத்த 50 கிராம், அடுத்த 50 கிராம், 150 கிராம நீங்க சேர்த்துட்டீங்க. 150 கிராம் சேர்த்து அலைய விட்டீங்கன்னால் அதுதான் எங்க X3 கிராஃப்ல வரும். அந்த வாசிப்பை நீங்க எடுப்பீங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த மூன்றாவது சேர்த்த திணிவை வெளியால வச்சுட்டு நீங்க அலைய விட்டீங்கன்னா அண்ணளவாக இவருக்கு கிட்ட அந்த நம்பர்ஸ் வருமாக இருந்தால் மூன்றாவது திணிவு சேர்த்தத்தாலையும் எங்கட விச்சுருள்ல எந்த விதமான பாதிப்பும் வரல. செட்னா நான் வாசிப்படுத்திட்டு போற முறை விளங்குதாடா? ரைட், தெளிவா விளங்கு. மிஸ்டா விளங்குதாமா நான் வாசிப்படுத்தி போற முறை? ரைட், இப்ப இந்த வாசிப்பு எடுத்தாச்சு. இப்ப இதுல 3 திணிவை சேர்த்தாச்சு. 150 கிராம். இப்ப நாலாவது 50 கிராம சேர்க்கிறீங்க. மொத்தமாக 200 கிராம் அலைய விட்டீங்கன்னா எக்ஸ்போக்குரிய வாசிப்பு அதை நாங்க எடுத்துருவோம். திரும்ப கலட்டி வச்சு போட்டு அலைய விட்டால் அண்ணளவாக இந்த வாசிப்பு வருமாக இருந்தால் அந்த நாலாவது திணிவு சேர்த்தத்துல எனக்கு குழப்பம் இல்லை, பழைய நிலைக்கு அது திரும்பிட்டார். நிலையான நிகழ்ச்சி ஒன்று வரல. திரும்ப நாளையும் சேர்த்துட்டு 5வது X5 எடுத்துட்டு அதை அலைய விட்டு 50 வாசிப்புகள். திரும்ப அவரை வெளியால வச்சுட்டு 4 அலைய விடுவீங்க. இந்த வாசிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாசிப்பு வரும். திரும்ப 5 சேர்த்தது பிறகு 6வது சேர்த்து X6 சேர்த்து அதை அலைய விடுங்க. விட்டு அந்த வாசிப்பை ரீட் பண்ணிக்கங்க. திரும்ப அந்த கலட்டி வச்சுட்டு 5ஓட அலைய விடுங்க. அண்ணளவாக சமனாவ 2 இல்ல, அண்ணளவாக கிட்ட வருவாங்க. எங்களுக்கு தெரியுமே, நாங்க வாசிப்புகளை சின்ன சின்ன தவறுகள் குட்டிக்கலாம், அலைவுகள் எண்ணிக்கை கவுண்ட் பண்றதுல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்துக்கலாம். அண்ணளவா எங்களுக்கு தெரியும், அது குழப்பம் இல்லைங்கிறது. திரும்ப 6 சேர்த்துட்டு இன்னொரு தரம் அலைய விடுங்க. அது கிட்டத்தட்ட இவருக்கு சமனாக இருக்கு. இப்படி நாங்க மொத்தமாக 12 வாசிப்புகள் இங்க எடுக்கணும். 6 வாசிப்புக்காடி 12 வாசிப்புகள், 6 முடிவுகளுக்காக 12 வாசிப்பு எடுக்கணும்.
நான் இப்ப லேசா முடிச்சிட்டேன். அந்த 12 வாசிப்பு நம்மளுக்கு எடுக்க டைம் அடுத்தது இப்படி பார்த்துட்டே இருக்கு. ஒவ்வொரு வாசிப்புக்கு 50 தரம் அது அலையணுமா? இன்னும் அலைவோர் எண்ணிக்கை கூட்ட 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 இங்க சதவீத குறையும். பிராக்டிகல் இன்னும் நேர்த்தியான பிராக்டிகலா மாறும். 50 போதுமானது. 50 அலைய விட்டு அதுக்கான நேரங்கள். இப்ப பாருங்கடா, இவங்க 2 பேரை கூட்டி 2ஆல பிரிப்பீங்களாக இருந்தால் இங்க இருக்கிற வாசிப்பை நாங்க எடுக்கலாம். இவங்க 2 பேரையும் கூட்டி 2ஆல பிரிச்சா இங்க இருக்கிற வாசிப்பு, 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 இப்படி 6 வாசிப்புகளை நீங்க எடுக்கலாம். ஆனால் எனக்கு இது அல்ல கிராஃப்ல டி வர்க்கம் கிராஃப் வந்த விடைய வரைக்கீங்க. வரைக்கிச்சீங்கன்னா இதுதான் நம்மளோட y1, இதான் நம்மளோட y2, இதான் நம்மளோட y3, இதான் நம்மளோட y4, y5, y6. நான் அட்டவணையில கதைச்ச விஷயங்களை நான் வழங்கிட்டேன். சார் விளங்கிட்டு. ரைட், அட்டவணையை நோட் பண்ணிடுங்க. தெளிவா விளங்கிடுங்களா ஒரு விஷயத்தை? மிஸ்கா வழங்கிட்டா உங்க அட்டவணை இல்லடா. சார். கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பேசுறது சத்தம் ஆளா பேசினா சில விஷயங்கள் நோட் பண்ணி முடிஞ்சா பண்ணுங்க.
ஓகே சார். சரி, கீழே கிராஃப் இது சாரி அட்டவணை கீழே எழுதிவிடுங்க. அட்டவணை கீழே எழுதுங்க. டி வர்க்கம் எதிர் அட்டவணை கீழே எழுதுங்க. டி வர்க்கம் எதிர் டி வர்க்கம் எதிர் கேபிட்டல் எம். டி வர்க்கம் எதிர் கேபிட்டல் எம். டி வர்க்கம் எதிர் கேபிட்டல் எம். வரைபை வரைக்க டி வர்க்கம் எதிர் கேபிட்டல் எம். வரைபை வரைக்க வரைப்பில் இருந்து வரைப்பில் இருந்து வரைப்பில் இருந்து படித்திறன் எம்மை வரைவில் இருந்து படித்திறன் எம்மை வரைவில் இருந்து படித்திறன் எம்மை கணித்து வரைவில் இருந்து படித்திறன் எம்மை கணித்து அதில் இருந்து கேயை துணியலாம். அதில் இருந்து கேயை துணியலாம். அதிலிருந்து கேயை துணியலாம். அதிலிருந்து கேயை துணியலாம். கேயை இப்ப நாட் புடிச்சு இப்ப நாட் எதையோ விளங்கி இருக்கணுமா? இப்ப நாட் தரப்பட்ட நாட்ல முதலாவது ஸ்டார் தரப்பட்ட 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 நிறுத்த கடிகாரத்தின் 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 தரப்பட்ட நிறுத்த கடிகாரம் மிகச் சிறிய அலகு தரப்பட்ட நிறுத்த கடிகாரத்தின் மிகச் சிறிய அலகு தரப்பட்ட நிறுத்த கடிகாரத்தின் மிகச் சிறிய அலகு கமா அளவீடு கமா அளவீடு அலகு கமா அளவீடு கமா சுருளி வில்லின் விறைப்பு சுருளி வில்லின் விறைப்பு கமா சுருளி வில்லின் விறைப்பு ஆகியவற்றிற்கு ஏற்ப ஆகியவற்றிற்கு ஏற்ப ஆகியவற்றிற்கு ஏற்ப பெரும் அளவீட்டில் ஆகியவற்றிற்கு ஏற்ப பெரும் அளவீட்டில் ஆகியவற்றிற்கு ஏற்ப பெரும் அளவீட்டில் சதவீத வலு சதவீத வலு 1% ஆகுமாறு சதவீத வலு
1% ஆகுமாறு சதவீதவளை 1% ஆகுமாறு அலைவுகளின் எண்ணிக்கையை அலைவுகளின் எண்ணிக்கையை அலைவுகளின் எண்ணிக்கையை தெரிந்தெடுக்க அலைவுகளின் எண்ணிக்கையை தெரிந்தெடுக்க அலைவுகளின் எண்ணிக்கையை தெரிந்தெடுக்க அலைவுகளின் எண்ணிக்கையை தெரிந்தெடுக்க ரைட். அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் எழுதுங்க. T7 2π ரூட்ல m over k. T7 2π ரூட்ல m over k எழுதுங்க. எனும் சமன்பாடு T7 2π ரூட்ல m over k எனும் சமன்பாடு இடப்பெயர்ச்சி குறைவாக இருக்கும் போதே எனும் சமன்பாடு இடப்பெயர்ச்சி குறைவாக இருக்கும் போதே செல்லுபடி ஆகும் எனும் சமன்பாடு இடப்பெயர்ச்சி குறைவாக இருக்கும் போதே எனும் சமன்பாடு இடப்பெயர்ச்சி குறைவாக இருக்கும் போதே செல்லுபடி ஆகும். சரியா? ஒரிஜினல் நீட்டி போட்டாலும் வேலை பார்க்குது. அழகா ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும். அழகா நீட்டி போட்டு விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? அலைவு இயக்கத்தை ஆற்றிட்டு அதுல கவனம் பண்ணுங்க. சரி, ஓகே ரைட். அடுத்த ஸ்டார் முக்கியமான ஒரு கருத்து. நாங்க இவ்வளவு நேரம் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து டைம்ல இருந்து நாம இது வரும் வரைக்கும் நம்ம கதைச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாம் இலேசான சுருளிவில் திணிவு புறக்கணிக்கத்தக்கது என்று கதைச்சிட்டு வரும். இருந்தாலும் சுருளிவில்லின் திணிவையும் நாங்க கருத்தில் கொண்டால் சரியா திணிவையும் நாங்க கருத்தில் கொண்டால் நாங்க இந்த பிராக்டிக்கல்ல எப்படி அமைக்கலாம், இந்த பிராக்டிக்கல்ல என்ன மாற்றம் வரும்? மாற்றம்ங்கிற பிராக்டிக்கல் எல்லாம் ஒரே செயல்முறைதான். பட் இந்த அலைவு காலத்திற்கான சமன்பாட்டுல அந்த திணிவை ஆட் பண்ணணும். தியரியாக எங்களுக்கு அது தேவையில்லை, பரிசோதனை ரீதியாக இப்படித்தான் அந்த அலைவு காலம் வருங்கிறத அவங்க நிறுவி வச்சிருக்காங்க. அவங்க பிராக்டிக்கல் செஞ்சு அதை முடிவெடுத்து வச்சிருக்காங்க. அந்த முடிவுகளை தான் நாங்க பயன்படுத்த போறோம். சரியா? ரைட். அடுத்த ஸ்டார் எழுதுங்கடா. சுருளிவில்லின் திணிவு m நாட் சுருளிவில்லின் திணிவு m நாட் ஆயின் 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 ரைட். இப்ப சமன்பாடை நாங்க என்ன செய்யணும்? சின்ன மாற்றம் ஒண்ணு செய்யணும். இப்ப எங்களோட அலைவு காலத்துக்கான சமன்பாடு எப்படி வரும்டா? T7 2π ரூட்ல கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, கீழே தொங்க விடப்பட்ட திணிவு கேபிட்டல் தான், அது பிரச்சனை இல்லை. m பிளஸ் விச்சுருளின் திணிவை 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு m0/3 over k. இப்படி இந்த சமன்பாடு மாறும். L plus R வந்த மாதிரி என்ன அலைவு காலத்தில் எளிய உசல்ல கோலத்தின் ஆரையும் கணக்கெடுக்கப்பட்டால் அப்படி வர மாதிரி இதுல விச்சொல்ற திணிவையும் நாங்க கொண்டு வந்தால் அதையும் நாங்க நிறுத்திட்டு இந்த பிராக்டிகலை செய்வோம். லேசான விச்சொல் இல்லாம திணிவு m0 திணிவுடைய ஒரு விச்சொல்ல கொண்டு வந்து பிராக்டிகலை செய்வோமாக இருந்தால் T7 2π ரூட்ல m plus m0/3 முழுவதின் கீழே கேண்டு வருவார். சரி, இதை நோட் பண்ணிடுறேன். m0 ஆயின் அலைவு காலம் கேபிட்டல் T அடுத்த வரியில சமன்பாடு இனால் தரப்படும் அலைவு காலம் கேபிட்டல் T இனால் தரப்படும்.
சித்ரா நோட் பண்ணியாச்சா? ஆம் சார், நோட் பண்ணியாச்சு. ரைட். மிஸ்கா நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப இத நாங்க பிராக்டிகல் அப்ளை பண்ணா எப்படி வரும்? இந்த சமன்பாடை செட் பண்ணி எடுத்தா ரைட். இங்க கவனிங்க, ரெண்டு பக்கம் வர்க்கிப்போம். வர்க்கிச்சா இருபுறமும் வர்க்கிட்டா, இருபுறமும் வர்க்கிக்க, இருபுறமும் வர்க்கிச்சா சரியா? டி வர்க்கம் சமன் 4 பை வர்க்கம் இன்டு சரியா 4 பை வர்க்கம் இன்டு m பிளஸ் m நாட் பை 3. நான் இந்த k வர்க்கங்கள் எடுத்துக்கிறேன்னா இந்த சாரி ரூட் k சாரி வர்க்கிச்சா சரிதானே? வர்க்கிச்சா இப்படி வர்க்கிச்சீங்கன்னா வர்க்கம் வர்க்கம் மூலம் வெட்டப்பட்டுருவாங்க. m பிளஸ் m நாட் பை 3 ஓவர் k இருக்கும். k நம்ம இங்க கொண்டு வரோம், அடைப்பு நீக்க தான் போறோம் அவசரம். சரி, இப்ப அடைப்பு நீக்கல் என்னன்னா t வர்க்கம் சமன் 4 பை வர்க்கம் ஓவர் k இன்டு கேபிட்டல் M பிளஸ் 4 பை வர்க்கம் ஓவர் k இன்டு m நாட் பை 3 m நாட் பை. சரியா பாருங்க, இது அப்படியே கான்ஸ்டன்ட். அழகா எழுதுனா இப்படி வருமே. t வர்க்கம் சமன் 4 பை வர்க்கத்தின் கீழ் k இன்டு கேபிட்டல் M பிளஸ் 4 பை வர்க்கம் இன்டு m நாட் பை 3k வரும். 3k சமன்பாடு y சமன் mx சக c, y சமன் mx சக c. எனவே கிராஃப் வரைவீங்க, அதெல்லாம் அப்படியே கான்ஸ்டன்ட். வரைவு வரைவீங்களாக இருந்தால் இதுல t ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர், இதுல m கிலோகிராம்ல கதக்கம் போச்சு கிலோ எடுத்தால் எஸ் வெட்டு துண்டோட வரும். வெட்டு துண்டோட வரும். இஞ்சையும் அதே கதை தான். படித்திறன் படித்திறன் m எடுத்தீங்கன்னா அது 4 பை வர்க்கம் ஓவர் k வரும். எனவே k சமன் 4 பை வர்க்கம் ஓவர் m. இங்கேயும் அதே கதை தான். சரியா கவனம். சரி, இந்த சமன்பாடை செட் பண்ணது விளங்கிட்டா? ஆம் சார். ரைட், ஓகே, நோட் பண்ணிடு. நோட் பண்ணிடுங்களா? நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பார்க்கலாம்.
ஓகே சார். சரி. இப்ப கீழே எழுதுங்க. சாரி, இங்க கவனிங்க. இதுல நாம சும்மா காய்ச்சிட்டு எழுதுறோம். இங்க பாருங்க. இதுல இந்த வெட்டுத்துண்டு இருக்காது தானே? வெட்டுத்துண்டு. சரியா? நம்ம விச்சருள்ற திணிவை நாடுன்னு எடுத்தா இந்த பிராக்டிகல் ரீதியாகவும் அதை காணலாம். அளந்து எடுத்தீங்கன்னா இப்படிதான் வரும் பிராக்டிகல செய்ய முடியும். அல்லது இந்த பிராக்டிகலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? விச்சருள்ற திணிவையும் கண்டுபிடிக்கலாம். ஏன் கண்டுபிடிக்கலாம்டா, நம்மளுக்கு வெட்டுத்துண்டு இன்னும் வந்திருக்குது. சரியா? இந்த வெட்டுத்துண்டு எழுதுறோம் பாருங்க. வெட்டுத்துண்டு. சரி, இதெல்லாம் படிப்போமே. வெட்டுத்துண்டு இவன் வெட்டுத்துண்டு C7 நம்மளுக்கு வந்திருக்குது 4 π வர்க்கம் into n0 over 3k. But இந்த 4 π வர்க்கம் over k இதுக்கு பதிலா நம்ம m எழுதலாம். படித்திறன் என்று கதைக்கலாம். சரினா, இது 4 π வர்க்கம் over k நம்ம படித்திறன் தானே? ஆம் சார். ரைட், ஓகே. அப்ப நாம இங்க பாருங்க, இந்த C7 சரியா, இத படித்திறன் எடுத்தாடா m தர மிச்சம் இருக்கிற n0 by 3. எனவே n-ஓட காணலாம் எப்படின்னா n0 சமன் 3c over m. கவனமா இருக்கணுமா? mங்கிறது படித்திறன். சரி, அப்ப கிராஃப்ல இருக்கிற வெட்டு துண்டையும் படித்திறனையும் எடுத்து நாம விச்சுருட திணிவையும் கண்டுபிடிக்கலாம். விச்சுருட திணிவையும் கண்டுபிடிக்கலாம். ரைட், அவருக்கு இல்ல அடுத்த ஸ்டார் வெட்டு துண்டு காட்டி இதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம். ஓகே சார். ரைட், ஓகே. சரி, நீங்க கவனிங்க. இதோட எங்களோட பிராக்டிக்கல் முடியுது. சரியா, பிராக்டிக்கல் முடியுது. எளிமை இசை இயக்கத்துக்குரிய முக்கியமான கதைகளை நாங்க முடிச்சோம். எளிமை இசை இயக்கத்தை முடிச்சிட்டோங்கிற மாதிரி பையன் இனி மிச்சம் இருக்கிற சில கதைகள் மட்டும்தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்க அடுத்த பாட்டுக்கு நாங்க வரலாம். சரி, ஓகே. நாங்க அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நான்